என்ன அருண் ப்ரோ உன் ஃப்ரெண்ட்ஸை வர சொன்னியா? சொல்லிட்டேன் ப்ரோ. டைமுக்கு வந்துருவாங்களா? கரெக்ட் டைமுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டேன் ப்ரோ. இப்போ வந்துருவாங்க. ப்ரோ பர்ஃபெக்டா வந்துட்டானுங்க. ஹாய். ஹலோ. வணக்கம் சார். ஹாய் சார். என்னம்மா அருண் சொன்ன மாதிரி கரெக்டாக ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா? ரைட்டு சார். அருண் இந்த எல்லாம் பக்கம் இருக்குல்ல? எல்லாம் கரெக்டாக வச்சிருக்கேன். நந்தினி கால் வரும்போது இந்த ஜாமரை உள்ள யாருக்கும் தெரியாம ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே ஓகே சார். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? சரிங்க கிளியர் தானே? நாங்க பாத்துக்கிறோம். பக்காவா முடிச்சிடறோம். ஓகேவாடா? ஓகே, நீங்க இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் மாதிரி உள்ள போங்க. சரிங்க சார். என்ன அருண், பசங்க கரெக்டா முடிச்சிருவாங்களா? ப்ரோ பக்காவா முடிச்சிருவானுங்க. ஓகே, நம்ம நந்தினி வர வரைக்கும் இங்க வெயிட் பண்ணலாம். யார் நீங்க? நாங்க இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வரோம். எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. உங்க பாஸ் நந்தினி மேடத்தை வெளியில வர சொல்லுங்க. ஓகே சார், இந்த கால் பண்றோம். மேடம், இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து ஆள் வந்திருக்காங்க. ரைடு வந்திருக்காங்க மேடம். என்னது? ஐடி ரைடு வந்திருக்கான்? ஆமா மேடம். சரி, நீங்க அங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே மேடம். சார் மேடம் இப்ப வந்துருவாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார். ஓகே. மேடம், எங்க அவங்க? அவங்கள உள்ள வெயிட் பண்றாங்க மேடம். ஓகே. நீங்க தான் நந்தினியா? ஆமா. நீங்க எங்க கூட கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா நாங்க எங்க செக்கிங் முடிச்சிட்டு கிளம்பிடுவோம். ஓகே, உங்களுக்கு என்னென்ன டவுட், எதுல டவுட்னு சொல்லுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். உங்க இன்கம் டாக்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டா இருக்கா? ஆமா, எல்லாம் கரெக்டா இருக்கு. அருண், நீ ஒன்று பண்ணு. உங்ககிட்ட இன்னொரு சிம் இருக்குல்ல, அதுல இருந்து நந்தினியோட ஆள் பேசுற மாதிரி அவளுக்கு கால் பண்ணு. ஓகே ப்ரோ. உங்க ப்ராப்பர்ட்டியோட எல்லா டீடைல்ஸும் கொடுங்க. ஓகே ஓகே. உங்ககிட்ட இன்னும் சில டீடைல்ஸ் கேட்க வேண்டியது இருக்கு. சார், வீட்ல இருந்து வந்த முக்கியமான கால் கட் ஆயிடுச்சு. சிக்னல் வர கிடைக்கல. நான் உடனே போய் ஆகணும். நோ நாங்க எங்க என்கொயரியை முடிக்கிற வரைக்கும் நீங்க இங்கிருந்து வெளியில போக முடியாது.
இது வரைக்கும் நான் உங்ககிட்ட நல்ல முறையா தான் கோஆபரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் சார். கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாமே சார். அவங்க ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்றாங்க. ப்ளீஸ் சார். சரி, நாங்க கால் பண்ண உடனே திரும்பி வந்துடணும். கண்டிப்பா. தேங்க்யூ. ப்ரோ ஒரு நிமிஷம் பின்னாடி வா ப்ரோ. நந்தினியோட கார் ப்ரோ. அப்ப இங்க தான் இருக்கணும். அருண் ப்ரோ நீ இங்கே இரு, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். நானும் வரேன் ப்ரோ. சொன்னா கேளு, நான் உள்ள போயிட்டு எதுவாக இருந்தாலும் உனக்கு கால் பண்றேன். சரியா? சரி ப்ரோ. வெல்கம் மிஸ்டர் ஆதி. நான் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க டைம் ஆகும்னு சொல்லி புத்திசாலித்தனமா என்ன வெளியில வர வச்ச பாத்தியா? நான் ஒத்துக்கிறேன், எல்லாரும் சொல்ற மாதிரி நீ பிரில்லியன்ட். நீ அதி புத்திசாலினா நான் அதை விட புத்திசாலி ஆதி. அது எப்படின்னு சொல்லட்டுமா? நான் என்னோட ஆபீஸ்க்கு வந்ததும் ரைடுக்கு வந்திருந்த ஆபீசர்ஸ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க ரைடுக்கு வந்த ஆபீசர்ஸ் இல்ல, எனக்கு வலை விரிக்க உன்னால அனுப்பப்பட்ட அப்பாவிங்க. அதுக்கப்புறம் வந்த அந்த போன் கால், அந்த காலை கண்டினியூ பண்ண முடியாம கட் ஆனது
அதுக்கப்புறம் என்னுடைய செல்போனுக்கு சிக்னல் கிடைக்காம போனது. என் ஆபீஸ்ல எங்க சிக்னல் கிடைக்கும், எங்க ஜாமர் இருக்கும்னு எனக்கு எல்லாம் நல்லா அத்துப்படி. அடுத்ததா கார்ல வரும்போது செல்போன் சிக்னல் கிடைக்கவே இல்லை. அப்புறம்தான் ஸ்ட்ராங்கா கன்ஃபார்ம் பண்ண எல்லாமே ஆதியோட திருவிளையாடல்னு. என்ன நீ குறைச்சு எடை போட்டுட்ட. நான் எந்த விதத்திலையும் உன்னை விட குறைஞ்சவை இல்லைன்னு இப்ப புரிஞ்சிருப்ப. என்ன பேச்சையே காணும்? என்ன கொல்லணும்னு ஆத்திரமா இருக்குல்ல? வா, என்ன கொல்லு. நான் தனியா தான் வந்திருக்கேன். கொல்லு, வா, என்ன கொன்னுட்டு போ. கம் ஆன், கில் மீ. என் கையால உன்னை கொன்னு போட முடியும். ஆனா அதுக்கான நேரம் இது இல்ல. ஆனா என்ன கொல்றதுக்கு இப்போ உன்கிட்ட டைம் இல்லையே. ஏன்னா நீ உன்னுடைய அம்மாவை குற்றமற்றவங்கள நிரூபிச்சு காட்டுறேன்னு சொன்ன டைம் நெருங்கிக்கிட்டே வருது. அதுக்கே உனக்கு டைம் பத்தாதுல்ல? அப்படி இருக்கும்போது என்ன எப்படி நீ கொல்லுவ? மதுமதிய யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாது. அவளை இடம் விட்டு இடம் நான் போற இடத்துக்கெல்லாம் நான் மாத்திக்கிட்டே இருப்பேன். இனிமே என் பாதுகாப்புல இருக்கிற மதுமதிய கண்டுபிடிச்சு போலீஸ்ல வாக்குமூலம் கொடுக்க வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் உனக்கு டைம் இருக்கா? என்ன ஃபாலோ பண்றத விட்டுட்டு போய் உங்க அம்மா துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு சாகிறத வேடிக்கை பாரு. பாப்போம். வரட்டா? ஹலோ ஆதி. என்ன நந்தினி, நீ அவ்வளோ பேசுற வரைக்கும் சைலண்டா இருந்துட்டு இப்போ உனக்கே கால் பண்ணிருக்கேன்னு யோசிக்கிறியா? என்னை விட நீ பெரிய புத்திசாலின்னு பெருசா பில்டப்லாம் கொடுத்த. ஆனா அடி முட்டால இருக்கே நந்தினி. ஆதி, அடி முட்டாள் யாரு அடி புத்திசாலி யாருன்னு நீ சொன்ன 24 மணி நேரம் முடியும் போது உனக்கே தெரியும். அதுக்கு அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நந்தினி. நீ அடி முட்டாள்னு நான் இப்பவே நிரூபிக்கிறேன். இப்படியெல்லாம் பேசினா நான் பயந்துருவேன் நினைச்சியா ஆதி? உன்னை பயமுறுத்த முடியுமா நந்தினி? ஆமா, நீ போற பக்கம்லாம் சாட்சியை மாத்திக்கிட்டே இருப்பேன்னு சொன்னியே, இப்ப அந்த சாட்சி உன் கூட இருக்கா?
என்ன சொல்ற ஆதி? நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. அந்த சாட்சி இப்போ உங்ககிட்ட இருக்கான்னு நீயே செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லு. இதுக்கே இப்படி டென்ஷனானா எப்படி நந்தினி? நீ அடி முட்டான்னு நான் சொன்னேன். எதை வச்சு எப்படி சொன்ன தெரியுமா? சாட்சியை நான் போற இடத்துக்கெல்லாம் மாத்திக்கிட்டே இருப்பேன்னு சொன்னல. தவளை தன் வாயால் கெடுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழி உனக்கு தான் கரெக்டா இருக்கு. என்ன நந்தினி, இப்போ ஒத்துக்கிறியா நீ அடி முட்டாள்னு? என்ன யூ யூ? அதுக்கு மேல வார்த்தை வரலையா? என்னமோ நீதான் ரொம்ப அதி புத்திசாலின்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா உன்னை விட நான் தான் புத்திசாலின்னு? உன்னோட கஸ்டடியில இருந்த பொண்ணு இப்ப ஏன் பாதுகாப்புல இருக்கா. இப்ப நான் நேரா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். மீடியாவுக்கு முன்னாடி உண்மையெல்லாம் சொல்ல வச்சு என் அம்மா நிரபராதின்னு எல்லாருக்கும் முன்னாடி நிரூபிப்பேன். என் அம்மாவை குற்றவாளி ஆக்க நீ செஞ்ச குற்றத்தை எல்லாம் இந்த பொண்ணு மூலியமா சொல்ல வச்சு உன்னை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண வைப்பேன். எங்க அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்ப நினைச்ச உன்னை நிரந்தரமா ஜெயிலுக்கு அனுப்புவேன். என்னாச்சு ப்ரோ? இப்பவும் சொல்றேன் ஆதி, உன்னை விட நான் தான் புத்திசாலி. என் கஸ்டடியில இருக்கிற பொண்ணு இப்போ உன்கிட்ட இருக்கான்னு சொல்லு. ஆனா பாதுகாப்பா இருக்கான்னு சொல்லாத. மது 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 என்னாச்சு?